மதியே ஆயுதம் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். நண்பர்களே, இது மீண்டும் ஒரு ஸ்பெஷல் செஷன். இந்த திட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி திட்டம் மேல் திட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சில்ட்ரன் செக்மெண்ட் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை எல்ஐசி ஆனது இன்று அறிமுகப்படுத்தியிருக்கு. வாருங்கள், அந்த திட்டத்தை பத்தி நாம் இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில நான் உங்கள்கிட்ட அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். அமிர்த் பால் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட பேருங்க. பிளான் நம்பர் 874. இன்று இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் என்ட்ரி ஏஜ் 30 நாள் கம்ப்ளீட் ஆன குழந்தை இந்த ஸ்கீம்ல சேரலாம். பிறந்து 30 நாள் பூர்த்தி ஆயிருக்கணும். பேரு, பெர்த் சர்டிபிகேட் இருக்கணும். இருந்தால் இந்த ஸ்கீம்ல சேரலாம். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பாத்தீங்கன்னா 13 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது லாஸ்ட் பர்த்டேன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்ப இந்த ஸ்கீம்ல சேரணும் அப்படின்னா மினிமம் 30 நாள் குழந்தையில இருந்து 13 வயசு சிறுவர்கள் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். மெச்சூரிட்டி எப்ப கேட்கலாம்னா 18 வயசுல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க மெச்சூரிட்டி கேட்கலாம். மினிமம் பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மினிமம் பாலிசி டேர்ம்ங்கிறது 10 வருஷம். சிங்கிள் பிரீமியத்தை நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களது மினிமம் பாலிசி டேர்ம்ங்கிறது 5 வருஷம். அப்ப மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம். அப்ப நீங்க லிமிடெட் பிரீமியத்தை சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும் நீங்க டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரீமியத்தை சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மினிமம் டேர்ம் 5 வருஷத்துல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க டேர்ம் உங்களுக்கு எந்த வயசுல வேணுமோ, அதாவது குழந்தை வயசு 18ல முடியிற மாதிரி தான் மினிமம் போட முடியும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்றார் போல நீங்க டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 0 வயசு குழந்தைய சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் டேர்மே உங்களுக்கு 18 வருஷமாக மாறிவிடும். 5 வயசு குழந்தைய நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா 13 வருஷம். அதான் இதோட கணக்கு. பிரீமியம் பேயிங் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 5, 6, 7. 5 வருஷம் கட்டுற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 6 வருஷம் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 7 வருஷம் கட்டுற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் பாலிசி டேர்ம் நீங்க போடலாம்னு பார்த்தோம். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பாலிசி டேர்ம் போடலாம். உதாரணத்துக்கு நீங்க 0 வயசு குழந்தைக்கு மேக்ஸிமம் டேர்ம் எவ்வளவு போடலாம்? 25 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். ஆனா நீங்க பிரீமியம் கட்டுறது 5 வருஷம் கட்டலாம், 6 வருஷம் கட்டலாம், 7 வருஷம் கட்டலாம். அது நீங்க எப்பனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க பாலிசி டேர்ம் 25, பிரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருஷம் அல்லது 6 வருஷம் அல்லது 7 வருஷம் உங்கள் வசதிப்படி நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் இந்த கேப் தான் நம்மட்ட இல்லாம இருந்தது. எல்லா பிரைவேட் கம்பெனிலயும் இந்த 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் பிபிடி இருந்தது. இந்த கேப்ப இப்ப நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி குடுத்திருக்காங்க நண்பர்களே. ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு. சிங்கிள் பிரீமியத்த பொறுத்தவரை சிங்கிள். மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லாக்ஸ், மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட்க்கு நோ லிமிட். பேசிக் சம் அஷ்யூர்ட் எத்தனை மடங்குல குடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 2 லாக்ஸ்ல இருந்து 24 லாக்ஸ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா 25,000 மடங்குல நீங்க பாலிசி அமௌண்ட் குடுக்கலாம். இதே அபௌட் 24 லாக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா 50,000 மடங்குல நீங்க பாலிசி தொகையை நீங்க செலக்ட் பண்ணணும். மோட் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் சிங்கிள் கட்டலாம், இயர்லி கட்டலாம், ஹாஃப் இயர்லி கட்டலாம், குவார்டர்லி கட்டலாம், மந்த்லி மேட்ச் கட்டலாம், இல்ல ட்ரிபிள் எஸ் ஸ்கீம்ல கூட மந்த்லி மோட்ல இந்த ஸ்கீம்ல நீங்க கட்டலாம். கேரண்டீடு அடிஷன் பிளான் ஃபார் இன்ஃபோர் பாலிசிக்கு 80 rupees per 1000 basic sum assured for each completed year till end of the policy term. பழைய கோமல் ஜீவனுடைய கேரண்டீடு அடிஷன் வந்துருச்சுங்க. 80 ரூபாய்ங்க. 80 ரூபா, 1000 ரூபா பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு பாலிசி டேர்ம் முடிய நம்ம முதல்ல பார்த்தோம்
25 இயர் டேர்முக்கு நீங்க 5 வருஷம் கூட பிபிடி கட்டுற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஆனா கேரண்டி அடிஷன் 25 இயர்ஸுக்கும் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 1080 ரூபா. சரி, இன்ஃபோர்ஸ் பாலிசிக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெய்ட் அப் பாலிசிக்கும் த்ரூ அவுட் பாலிசி டேர்ம் கேரண்டீடு அடிஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எந்த பிபிடியை சூஸ் பண்றீங்க, எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அது வந்து மாறுது. உதாரணத்துக்கு நீங்க நம்பர் ஆஃப் ஃபுல் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு நீங்க 2 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டியிருக்கீங்க. பிபிடி வந்து 5 வருஷத்தை சூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் மட்டும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாலிசி டேர்ம் முடிய கொடுக்கக்கூடிய கேரண்டி அடிஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000க்கு 15 ரூபா. இதே பிபிடி 6 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 9 ரூபா. பிபிடி 7 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6 ரூபா. இதே நீங்க 3 வருஷம் கட்டுறீங்க, பிபிடி 5 சூஸ் பண்ணீங்கன்னா 33 ரூபா. பாலிசி டேர்ம் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். இதே பிபிடி 6 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 23 ரூபீஸ். பிபிடி 7 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 16 ரூபீஸ். 4 வருஷம் தான் கட்டுறீங்க. பிபிடி 5 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 54 ரூபா. பிபிடி 6 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 39 ரூபா. பிபிடி 7 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 42 ரூபா. 5 வருஷம் மட்டும் தான் பிரீமியம் கட்டியிருக்கீங்க. பிபிடி 6 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 57 ரூபா. 6 வருஷம் பிரீமியம் கட்டியிருக்கீங்க. பிபிடி 7 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 58 ரூபா. அப்ப வந்து நீங்க ஷார்ட் டேர்ம் தான் பிபிடி ஏற்கனவே நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் தான். சப்போஸ் அத கூட உங்களால கட்ட முடியாம நீங்க இடையில விட்டா கூட, உங்களுக்கு லாஸ் வராம அதுக்கும் கேரண்டீட் அடிஷன் த்ரூ அவுட் பாலிசி டேர்ம் உங்க பாலிசி பெய்ட் அப் ஆனால் கூட தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைடர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது குழந்தை பாலிசி அப்படிங்கிறதுனால பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. இத நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன்? நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் பேமெண்ட் வந்து மினிமம் 5 வருஷமாச்சும் இருக்கணும். நீங்க 5 வருஷம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பாலிசி போடும்போதே இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். இதே நீங்க 7 இயர் சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் கூட ஒரு 2 வருஷத்துக்குள்ள நீங்க எப்பனாலும் இந்த பிரீமியம் பெனிஃபிட் எடுத்துடலாம். 5 வருஷம் சூஸ் பண்ணீங்கன்னா, அப்பயே பாலிசி போடும்போதே எடுத்தா தான் உண்டு. ஏன்னா பிரீமியம் வேவர் பெனிஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லிமிட்டெட் பிரீமியத்த கூட சப்போஸ் அப்பா இல்லைன்னா கட்ட வேண்டாம். 5 வருஷம் பிபிடி எடுக்கிறாரு. பாலிசி எடுத்த வருஷமே அப்பா இறந்துறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிரீமியத்த அவரு கட்ட வேண்டியதில்லை. மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து பேசிக் சம் அஷ்யூர்டு பிளஸ் அக்யூர்டு கேரண்டீட் அடிஷன். அவ்வளவுதான். எந்த குழப்பமும் இல்ல. கேரண்டி அடிஷன் ரூ. 80 இருக்கு இல்லையா? அந்த ரூ. 80 எத்தனை வருஷம் பாலிசி டேர்மோ அத்தனை வருஷத்துக்கான கேரண்டி அடிஷன் பிளஸ் பேசிக் சம் அஷ்யூர்டு குடுத்துருவாங்க. டெத் ஏற்பட்டால் என்ன குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டெட் பிரீமியம் பேமெண்ட்க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு பிரீமியம் அல்லது பேசிக் சம் அஷ்யூர்டு. இது 2ல எது அதிகமோ அது. ஆப்ஷன் 2 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்டு. இது 2ல எது அதிகமோ அது. அப்ப 2 ஆப்ஷன். ஒன்னு 7 டைம்ஸ், இன்னொன்னு 10 டைம்ஸ். சிங்கிள் பிரீமியத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட். இது 2ல எது அதிகமோ அது. ஆப்ஷன் 4ங்கிறது 10 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியம். 10 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியம் வந்து அவருக்கு கிடைக்கும். டெத் பெனிஃபிட் அண்டர் ஆப்ஷன் 1 and 2 will be minimum 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்டு. அந்த ஒரு கண்டிஷன் எல்லா பாலிசிலையும் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இருக்கு. ஆன் டெத் பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஏன்னா வந்து நம்ம 0 வயசு 30 நாள் குழந்தைக்குள்ள போடலாம். 30 நாள் குழந்தைக்கு எப்ப இருந்து ரிஸ்க் துவங்கும்? பாலிசி போட்ட 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து ரிஸ்க் கவர் ஆனது துவங்கும். அதுக்கு முன்னாடி ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா கட்டின பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கு இருக்கு. 5 வருஷம் வாங்கிக்கலாம், 10 வருஷம் வாங்கிக்கலாம், 15 வருஷம் வாங்கிக்கலாம். டெத் பெனிஃபிட்டும் அதே மாதிரி லம்சமா வாங்கிக்கலாம். இல்ல 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் மத்த பாலிசி மாதிரியே வாங்கிக்கலாம். இதுல மினிமம் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மந்த்லி கேட்டீங்கன்னா மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 5000 இருக்கணும். குவார்டர்லியா இருந்தா 15,000 இருக்கணும். ஆஃப் இயர்லிக்கு வந்து 25,000 இருக்கணும். இயர்லிக்கு வந்து 50,000 இருக்கணும். ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் இதுல இருக்கு. ஆப்ஷன் 1 and 2 ரெகுலர் பேமெண்ட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி ஏஜ பொறுத்து சம் அஷ்யூர்ட பொறுத்து அது மாறுது.
மெச்சூரிட்டி ஏஜ் 18ல இருந்து 21க்குள்ள இருந்தது அப்படின்னா, என்ட்ரி ஏஜ பொறுத்தும் மாறுது. என்ட்ரி ஏஜ் அப் டூ 9க்குள்ள இருந்தா அதுக்கு ஒரு சம் அஷ்யூர்ட் ரிபேட். என்ட்ரி ஏஜ் 10ல இருந்து 13க்குள்ள இருந்தா அதுக்கு ஒரு சம் அஷ்யூர்ட் ரிபேட். அதே மாரி மெச்சூரிட்டி ஏஜ் 22ல இருந்து 25 இயர்ஸ்க்கு இருக்கிறப்ப அதுக்கு ஏத்த மாரி நமக்கு மாறுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் 4 லேக்ஸ் போடுறாருன்னு வையுங்களேன். அவரு 4 லேக்ஸ் போடுறவர 5 லேக் ஆக்குனீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன நன்மைன்னு பாருங்க. அவரு 4 லேக் 21 இயர் டேர்ம் சூஸ் பண்றதா முதல்ல முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க இந்த ரிபேட்ட பத்தி சொன்ன பிறகு, அவர் என்ன முடிவு பண்ணுவாரு பாருங்க. 5 லேக்ஸ் 22 இயர்ஸ் போட்டாரு அப்படின்னா, குழந்தை வயசு 9க்குள்ள இருந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிபேட் கிட்டத்தட்ட 5.55 ரூ. 55 பைசா அவருக்கு ரிபேட் கிடைக்கும். இதே அவரு 4க்குள்ள போட்டிருந்தாருன்னு வைங்க. 4 லேக்ஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா, 4.55 தான் கிடைச்சிருக்கும். ஒரு ரூ. 1 எச்சு வர்றதுக்கான வாய்ப்பு. ரூ. 1000க்கு ரூ. 1 அந்த மாரி சிங்கிள் பிரீமியத்துக்கும் ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் வந்து மெச்சூரிட்டி ஏஜ பொறுத்து, குழந்தையோட என்ட்ரி ஏஜ பொறுத்து, சம் அஷ்யூர்ட பொறுத்து உங்களுக்கு குடுக்கப்படும். சரண்டர் 2 வருஷம் ஃபுல் பிரீமியம் கட்டிட்டாருன்னா, எப்பனாலும் சரண்டர் பண்ணிக்கலாம். லிமிட்டட் பிரீமியத்துக்கு. சிங்கிள் பிரீமியத்துக்கு எனி டைம் டூரிங் பாலிசி டைம் வந்து அவரு சரண்டர் பண்ணிக்கலாம். லோன் வந்து பாத்தீங்கன்னா, அலோவ்ட் வித்தின் தி சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூக்குள்ள அவர் வந்து லோன் வாங்கிக்கலாம். 90%, 80% அப்படின்னு எந்த பெர்சன்டேஜும் குடுக்கல. சரண்டர் வேல்யூக்குள்ள அவங்க வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. லிமிட்டட் பிரீமியமா இருந்தா ஆஃப்டர் 2 இயர்ஸ் பிரீமியம் ஹேவ் பீன் பெய்டு. 2 வருஷம் முழு பிரீமியத்த கட்டி முடிச்ச பிறகு அவங்க லோன் வாங்கிக்கலாம். சிங்கிள் பிரீமியமா இருந்தா 3 மாசம் முடிஞ்ச உடனே அவரு லோன் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி ரெடியூஸ்டு பை அடிஷனல் 100 பேசிஸ் பாயிண்ட் ஃபார் ஃபீமேல் சைல்டு இஃப் லோன் இஸ் அவைல்டு ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க பெண் குழந்தையோட படிப்புக்காக லோன் வாங்குனீங்கன்னா, எல்லாருக்கும் குடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருவாங்க. 100 பேசிஸ் பாயிண்ட்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. 1%. 100 பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு 1%. அப்ப எல்லாத்துக்கும் 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா, ஃபீமேல் சைல்டுக்கு வந்து 8.5%க்குள்ள லோனு குழந்தையோட படிப்புக்குன்னு வாங்குனீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் வந்து இப்ப வந்த புதுமையான விஷயங்கள். அதே மாரி ரிவைவல் வந்து ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அன்பெய்ட்ல இருந்து 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க எப்பனாலும் பாலிசிய பிரிச்சுக்கலாம். பிஃபோர் மெச்சூரிட்டி. அதாவது நீங்க 5 வருஷ டேர்ம சூஸ் பண்றீங்க. 3 வருஷம் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் கட்டலைன்னு வைங்க. அத புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 5 வருஷ டைம் வந்து பாத்தீங்கன்னா, பிபிடி முடிஞ்சிரும். ஆனாலும் பாலிசி டேர்ம் முடியாது. பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ள நீங்க வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா, நீங்க பாலிசியை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஏன் கஸ்டமர் இத வாங்கணும்? கேரண்டீட் அடிஷன் 80 பெர் 1000 சம் அஷ்யூர்ட் ஃபார் இன் ஃபோர்ஸ் பாலிசி த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம். இது மட்டுமல்லாம பெய்ட் அப் பாலிசிக்கும் ரெடியூஸ்டு கேரண்டி அடிஷன் த்ரூ அவுட் பாலிசி டேர்ம். லம்ப் சம் பேமெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி இன்ஸ்டால்மென்ட்டா வாங்கிக்கலாம். 5 டியூ, 10 டியூ, 15 வருஷம். பைனான்சியல் பிளானிங் நீட்ஸ் ஆஃப் சைல்ட் அட் டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏஜ் 18ல இருந்து 25 வருஷம் வரைக்கும் நம்ம மெச்சூரிட்டி கேட்கலாம். அப்ப நீங்க தொடர்ச்சியா பணம் வரணும் அப்படின்னா, இத நீங்க பாலிசிய பிரிச்சு போட்டீங்கன்னு வைங்க. 18 வருஷத்துல முடியிற மாரி ஒண்ணு, 19ல முடியிற மாரி ஒண்ணு, 20ல முடியிற மாரி ஒண்ணு, அப்படியே தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா, இது அருமையான ஒரு சில்ட்ரன் எஜுகேஷன் பாலிசியாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மெயினா ஷார்ட்டர் பிரீமியம் பேயிங் டெர்ம், சிங்கிள் பிரீமியம் இருக்கு. அதனால வந்து ஒரு கிராண்ட் பேரண்டோ ஒரு கிஃப்ட் குடுக்குற மாரி இந்த பாலிசிய அவங்க தாராளமா போடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சைல்டு ஏஜ் வந்து 0, டேர்ம் வந்து 25 இயர்ஸ், பிபிடி வந்து 5 வருஷம் சூஸ் பண்ணியிருக்காரு. சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் வந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8.35 பெர் 1000 சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். அப்ப ரூ. 10,00,000 எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 8,350 அவர் கட்டக்கூடிய பிரீமியத்துல அவருக்கு லெஸ் ஆகும். இதுதான் ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட். மெச்சூரிட்டி அட் 25த் இயர்ல மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 லட்சம். கேரண்டி அடிஷன் ரூ. 1000க்கு ரூ. 80. அப்படி எத்தனை வருஷம் கிடைக்கும்? பாலிசி டைம் எத்தனை வருஷம்? 25 இயர்ஸ். அப்ப 25 இயர்ஸும் கிடைக்கும்.
10 லட்சத்துல எத்தனை 1000 இருக்கு? 1000 இருக்கு. அப்ப 80 இன்டு 1000 இன்டு 25 போட்டா கேரண்டி அடிஷன் எவ்வளவு வரும்? 20 லேக்ஸ் வரும். அப்ப டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் 10 லட்சம், கேரண்டி அடிஷன் ஒரு 20 லேக்ஸ், மொத்தம் 30 லட்சம் ரூபாய் அந்த குழந்தையோட 25th இயர்ல கிடைக்கும். சப்போஸ் இன் கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சைல்டு ஏஜ் வந்து 0, டேர்ம் வந்து 18 வயசு 18 வருஷம். பிபிடி வந்து 7 இயர் சூஸ் பண்றாரு. சம் அஷ்யூர்ட் வந்து 10 லட்சம். ஆனா பெய்ட் அப் ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பணம் கட்டல. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் இந்த கேஸ்ல ஹையர் சம் அஷ்யூர்ட் ரிபேட் பாத்தீங்கன்னா ₹6.80 பெர் 1000 சம் அஷ்யூர்ட். சோ 10 லட்சம் ரூபாய்க்கு ₹6,800 அவருக்கு வருஷத்துக்கு பிரீமியம் குறையும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் 18th இயர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட். ஏன்னா அவர் வந்து 7 இயர்ஸ் கட்டணும், 3 வருஷம் தான் கட்டியிருக்காரு. அப்ப 10 லட்சம் இன்டு 3/7 போட்டா எவ்வளவு வரும்? 4,28,571 ஜிஏ வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஜிஏ தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பெய்ட் அப் ஆயிடுச்சு. எவ்வளவு கிடைக்கும்னா ₹16 கிடைக்கும். அப்ப ₹16 பெர் 1000. அப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு? 16 இன்டு 1000 இன்டு எத்தனை வருஷம் கிடைக்கும்? பாலிசி டேர்ம் ஃபுல்லா கிடைக்கும். அப்ப 18 வருஷமும் கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும்? ₹2,88,000 கிடைக்கும். அப்ப டோட்டல் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ₹7,16,571 ஒருத்தர் 18 வருஷம் டேர்ம் போட்டு 7 வருஷம் பிபிடியை சூஸ் பண்ணி 3 வருஷம் மட்டும் கட்டுனா அவருக்கு இந்த அளவு பெனிஃபிட் கிடைக்கும். இதுல நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பிரீமியம் ரேட் நமக்கு வந்து தெரியாது. அது பிரீமியம் ரேட் வந்தா தான் நம்ம அவருக்கு என்ன கட்டுறாரு, அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிற நம்மளால நம்ம வந்து இன்னும் அக்யூரேட்டா பேச முடியும். ஆனால் ₹80 கேரண்டி அடிஷன் பெய்ட் அப்பே விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நம்ம சூஸ் பண்ற டைமே ரொம்ப கம்மி தான். 5, 6, 7. அதனால இது வந்து பெய்ட் அப் பாயிண்ட்ங்கிறது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்னஸ் இல்ல. அதுலயும் இது இருக்கு அப்படிங்கிறத வந்து எஜுகேட் பண்ணலாம். பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% இன்ட்ரெஸ்ட் கடன்ல சலுகை குடுக்குறாங்க. ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் வந்து நல்ல அளவே நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் நண்பர்களே. இந்த திட்டம் மிக சிறப்பான திட்டமா இருக்கு. அமிர்த் பால் வைத்தே நீங்க அனைவருமே எம்டிஆர்டி கனவை வந்து நிறைவேற்றலாம். நிறைவேற்றுவீங்க என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மற்றொரு திட்டத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ சிஇஓ ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரெய்னிங் சென்டர். நன்றி நண்பர்களே. வணக்கம்.